ஆறுதல். ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன். இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவனுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கிற்றே. மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாயிருக்கிறது. ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியரை ஆறுதல் படுத்துகிறார். அவர்களுக்கு பவுல் முதலாவது எழுதின நிருபத்தில் அவர்களை கடிந்து கொண்டார். பவுலுக்கு விரோதமாக ஒரு சிலர் அநியாயம் செய்தார்கள், ஒரு சிலருக்கு அநியாயம் செய்யப்பட்டது. பவுல் அவர்களை குறித்து அதிக அக்கறை காண்பிக்கவில்லை. பவுல் தேவனுக்கு முன்பாக கொரிந்தியரை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்கிறார். அவர்கள் மீது அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பும் ஜாக்கிரதையும் வெளிப்படும் பொருட்டாகவே பவுல் தன்னுடைய முதலாவது நிருபத்தில் கண்டிப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். பவுல் அவர்களுக்கு கண்டிப்பான வார்த்தைகளில் உணர்த்தி எழுதியதினால் அவர்களும் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். தீத்துவும் ஆறுதல் அடைந்திருக்கிறார். தீத்துவினுடைய ஆவி கொரிந்தியர் அனைவராலும் ஆறுதல் அடைந்திருப்பதாக பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். தீத்துவுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த சந்தோஷத்தை பார்த்து பவுலும் சந்தோஷப்படுகிறார். தீத்து கொரிந்தியரோடு கூட இருந்தபோது அவர் மிகுந்த ஆறுதலோடு இருந்தார், அதிக சந்தோஷத்தோடு இருந்தார். கொரிந்தியர்கள் தீத்துவை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தீத்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இதை நினைத்து தீத்துவின் உள்ளம் அவர்கள் மீது அதிக அன்பாய் இருக்கிறது. பவுல் இந்த செய்தியை கேள்விப்பட்டு மிகுந்த சந்தோஷப்படுகிறார். கொரிந்தியரை குறித்து பவுலுக்கு திட நம்பிக்கை உண்டாயிற்று. இதை நினைத்தும் அவர் அதிக சந்தோஷப்படுகிறார். தேவனுக்கு ஏற்ற துக்கம் உண்டாகும் போது அதை தொடர்ந்து அதிக ஆறுதலும் சந்தோஷமும் உண்டாகும். பவுல் சந்தோஷப்படுகிறார், தீத்து சந்தோஷப்படுகிறார். கொரிந்தியர்கள் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். பாவியான ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது இந்த பூமியிலும் சந்தோஷம் உண்டாகும், பரலோகத்திலும் சந்தோஷம் உண்டாகும். பவுல் தீத்துவுடனே கொரிந்தியரை பற்றி புகழ்ச்சியாக சொல்லி இருக்கிறார். தான் சொன்னதை பற்றி பவுல் வெட்கப்படவில்லை. பவுல் கொரிந்தியரை பற்றி எப்படி சொன்னாரோ அப்படியே அவர்கள் இருக்கிறார்கள். பவுல் சகலத்தையும் அவர்களுக்கு சத்தியமாய் சொல்லி இருக்கிறார். கொரிந்தியரை பற்றி புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாய் இருக்கிறது. கொரிந்தியரை குறித்து பவுலுக்கு எல்லா விதத்திலும் திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. இதை நினைத்து பவுல் அதிக சந்தோஷப்படுகிறார். பவுல் கொரிந்தியருக்கு சகலத்தையும் சத்தியமாக சொன்னார். கொரிந்தியரை குறித்து பவுல் தீத்துவிடம் புகழ்ச்சியாய் கூறுகிறார். பவுலுடைய புகழ்ச்சிக்கு கொரிந்தியர்கள் பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். தீத்துவின் உள்ளம் கொரிந்தியரை பற்றி அதிக அன்பாய் இருக்கிறது. கொரிந்தியர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பவுலை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் நிமித்தமாகவும் தீத்து அவர்கள் மீது அன்பாக இருக்கிறார். கொரிந்தியர் மத்தியில் ஏற்பட்டிருந்த பிரிவினை இப்போது அகன்றுவிட்டது. கள்ள அப்போஸ்தலர்கள் கொரிந்தியரிடத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணியதினால் பவுல் கொரிந்துவிற்கு வந்து அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இப்போது கொரிந்தியர் மனந்திருந்தி தன்னுடைய நிருபத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் பவுல் அவர்கள் மீது திட நம்பிக்கையாக இருந்து சந்தோஷப்படுகிறார்.